வெல்கம் டு ஸ்ரீ லக்ஷ்மிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா டபுள் பீன்ஸ் பிரியாணி தாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். குக்கர் நல்லா சூடானது 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ இதில் சேர்த்துடலாம். 2லேருந்து 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. வதங்கினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன். அதை கட் பண்ணி நம்ம இப்போ இதில் சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையுமே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து டபுள் பீன்ஸ் ஒரு 50லேருந்து 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை நைட்டே ஃபுல்லாக ஊற வச்சிடலாம். இல்லைனா நீங்கள் 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். இப்போ அதை இதில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக சோயாவை இந்த மாதிரி வேக வச்சு இதில் சேர்த்துக்கலாம். அரை வேக்காடு மட்டும் வேக வச்சு இதில் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கலருக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் ரெட் சில்லி சேர்த்துருக்குறேன், ரெட் சில்லி பவுடர். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடுங்க. அதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு நல்லா கெட்டி தயிர் எடுத்திருக்கேன். அதையும் இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. அடுத்து 1 கை அளவுக்கு கொத்தமல்லி, 1 கை அளவுக்கு புதினா, இது 2ஐயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துடலாம். நான் 4 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். நார்மலாக அரிசி தான் எடுத்திருக்கேன். அதனால் 8 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் பாஸ்மதி ரைஸோ இல்லை ஜீரக சம்பாவோ எந்த அரிசினாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வைக்கலாம். அது நல்லா கொதி வரட்டும். நான் நார்மல் அரிசியை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். 4 கப் எடுத்திருக்கேன் அரிசி. இப்போ ஊறின அரிசியை நம்ம இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விட்டுடுங்க. நீங்கள் அரிசி போட்ட உடனே நீங்கள் குக்கரில் மூடி போட்டிருந்தீங்கன்னா 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் அரிசியும் தண்ணியும் இந்த மாதிரி சமமாக வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்தாலுமே ரெடி ஆயிரும். இப்போ நான் அரிசியும் தண்ணியும் லெவலாக ஆக்கியிருக்கேன். ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம கொஞ்சோண்டி கொத்தமல்லி தூவிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துடலாம்.
இல்லை நீங்கள் அரிசி போட்ட உடனே நீங்கள் 3 விசில் கூட நீங்கள் வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, டபுள் பீன்ஸ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எங்களோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.